بعد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக. மேலும் அவரது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த இந்த உம்மத்தின் மீதும் குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனை படைத்தான். மனிதனை படைத்ததோடு மட்டுமல்லாமல் மனிதனுக்கென்று பலவிதமான தொடர்புகளை உலகத்திலே உண்டாக்கி இருக்கின்றான். அந்த தொடர்புகளில் ஒன்றுதான் உறவுகள். இந்த உறவுகளை நாம் ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். முதலாவது வம்சாவளி, அதாவது வம்சாவளி சொந்தங்கள். இரண்டாவதாக நாம் திருமணம் வழியாக வந்த சொந்தங்கள். மூன்றாவதாக உலகம் முழுக்க இருக்கின்ற நம்முடைய ஈமானிய பந்தங்கள். நாலாவதாக ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும், அதாவது இதில் காபிர்கள், யூதர்கள் மற்றும் மதத்தார்களும் அடங்குவார்கள். இந்த உறவுகள் பயனளிக்கும், பயனளிக்காது. இந்த இரண்டும் இந்த உறவுகளில் இருக்கிறது. பயனளிக்கக்கூடிய உறவு என்று சொன்னால் உதாரணமாக நாம் சொல்லலாம், தாயை சொல்லலாம். அதாவது சிறு வயதிலிருந்து நம்மை 10 மாதமாக வீட்டிலே சுமந்து அதற்கு பிறகு நம்மளை பக்குவப்படுத்தி வளர்ப்பார்கள். நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் கவலை கொண்டு நம்மளை, அதாவது ஏதாவது நோயுற்றால் நம்மளை நல்லபடியாக பார்த்துக் கொள்வார்கள். மற்றொரு பக்கம் பார்த்தால் தந்தை நமக்காக சிறு வயதிலிருந்து செலவு செய்வார்கள். தான் வெளியே உழைத்து சம்பாதித்ததை, அதாவது நம்முடைய படிப்பு செலவிற்காகவும் நம்முடைய பிற தேவைக்காகவும் செலவு செய்வார்கள். பயணிக்கக்கூடிய உறவு இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய இருக்கின்றது. பயணிக்காத உறவுகள் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு தேவைக்காக நம் இடத்திலே வருவார்கள். தேவை முடிந்தவுடனே கண்டுகொள்ளாமல் ஆகிவிடுவார்கள். அதற்கு உதாரணம் என்றால், உதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நிக்கா வைக்கிறாங்கன்னா, நிக்காக்கு வருவாங்க. இதே நடுவில் நல்லா பாதுகாக்கணும். நம்ம ஒரு ஆக்சிடென்ட், நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம், இப்போ நம்மளை கண்டுகொள்ள மாட்டாங்க. அவங்க பாட்ட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பயணிக்காத உறவுகளுக்கு இது ஒரு உதாரணம். ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான், ஃபைதா ஜாஅத்தி ஸாஹா யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. அதாவது தஃசீர் எழுதுறாங்க, அந்த சத்தம் ஏற்படும் பொழுது, அந்த சத்தம் என்றால் இரண்டாவது சூழ் விழும் பொழுது தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரர், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே விரண்டு ஓடுவார்கள் அந்த நாளிலே. எதனால் என்றால் அல்லாஹ்வுடைய வேதனையை கண்டு அவர்கள் பயந்து விரண்டு ஓடுவார்கள். எந்த குடும்பத்திற்காக வேண்டி, எந்த பிள்ளைகளுக்காக வேண்டி, எந்த சகோதரனுக்காக வேண்டி, எந்த மகனுக்காக வேண்டி, எந்த மகனுக்காக வேண்டி இவன் இந்த உலகத்திலே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தானோ அவர்கள் அனைவரும் விரட்டோடுவார்கள். மற்றொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அதாவது இவரை வைத்துக்கொண்டு எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு. அதாவது பகரம் செய்வார்கள். இவரை வச்சு அல்லாஹ்வே இவரை வச்சு என்ன சொர்க்கத்தில் அனுப்பிவிடு அப்படின்னு மனிதர்கள் எல்லாம் அந்த நிலையை ஆக்கப்படுவார்கள். மற்றொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பால்குடி தாய், அதாவது பால் கொடுத்து இருக்கின்ற ஒரு குழந்தையை கூட அந்த தாய் மறந்து விடுவார்கள். ஒமாகும் பிசுகாரா வலாக்கி ஒமாகும் பிசுகா
வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத். அதாவது பால் கொடுக்கின்ற தாய் அவங்க மறக்கிற அளவுக்கு என்னன்னா, அவன் மறக்கல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி கூறுறான், அவன் போதையில இல்ல அப்படின்னு சொல்றான். என்ன காரணம்னா, அல்லாஹ்வுடைய அதாபை கண்டு திருக்கிட்டு அப்படியே மதிமயங்கி போயிடுவாங்க அவங்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த வேதனை இருக்கும். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களுக்கும் இந்த இளமை உண்டு. நபிமார்களுடைய அந்த உறவுகள் என்பது இறைக்கட்டளைப்படி இல்லாவிட்டால் அவர்களுக்கும் இதே நிலைமைதான். உதாரணமாக சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர், அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. நபியுடைய தந்தையா இருக்காரு, அவரு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? முடியாது. நாளை வறுமை நாளிலே அவரும் மாட்டிக்கொள்வார். அல்லாஹ் தஆலா அவருக்காக பாவ மன்னிப்பு கூட தேடக்கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சொன்னான். இதே போலதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு, அதாவது பெரிய சம்பவம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹத்தா இதா ஜாஅனா இவ்வாறு இந்த வசனங்கள் அப்படியே பின்னாடி வரும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தோடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஈமான் கொண்டவர்களே இந்த கப்பல் ஏறிக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜோடி எல்லா இனத்தில் இருந்தோம். அப்பொழுது எல்லாம் ஏறிப்பாங்க. தன்னுடைய மகனுக்கு கப்பல் மலைகளை போன்று அலைகளால் நவரும். அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனை கூப்பிடுவார்கள், ஓ மகனே எங்களுடன் இந்த கப்பலில் ஏறி வந்து விடு சொல்லும் போது இந்த இவர் சொல்வார், கால சாவி இல்லா ஜபதி யாசிமுனி மினல் மா கால ஆசிமல் யௌம் மின் அம்ரில்லாஹி இல்லா பர்ரஹீம் என்று கூறுவார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய மகன் என்ன சொல்வான் என்றால், நான் உயர்ந்த மலையிலே ஏறிக்கொள்வேன், என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கானோ அவங்களை தவிர இந்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும் போது அப்படியே அந்த அலைகளால் அவர் மூழ்கடிக்கப்படுவார். இதே போலதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் கேடு நிராகரிப்பவர்களாக இருப்பார்கள். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். இருவரும் இரு நபிமார்களுடைய மனைவி. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிமார்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் நபிமார்களுக்கு இது போன்று கொடுத்திருக்கின்றான். அப்போது அவர்கள் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 28 ஒரு ஆயத்தை சொல்லுகிறான். வரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ராஅத, இந்த ஆயத்துல சொல்லுவான், அந்த இருவரும் ஒரு நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. இது போன்று உறவுகள் நமக்கு வறுமை நாளிலே பயணிக்காது. எந்த ஒரு உறவும் பயணிக்காது. தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸில் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய அந்த அர் ரஹ்மான் அந்த இஸ்மிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டதுதான் அர் ரஹ்மான் என்றது. அதை யார் சேர்ந்து இருப்பாரோ அதோட நல்லா சேர்ந்து இருப்பான். அதை யார் தவிர்த்து இருப்பாரோ அவர்களை அல்லாஹ் தஆலா கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவான். ஆகவே பயனளிக்காத இந்த உறவுகளுக்காக மறுமை நாளை பாழாக்கி விடாமல் இவ்வுலக வாழ்க்கையை நாம் நம்ம நல்ல அமல்கள் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.